ஒரு மனிதனை மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? ஹுதூஹு ஃபஹுது சும்ம ஜஹீமு ஸல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா 70 திராம் ஃபஸ்லுஹு. அப்படினா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நாளை மறுமை நாளில் அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டீங்கள், 70 மூலம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு எடுத்துட்டு போவான். அவனே வாக்குமூலம் கொடுப்பான். நான் ஏன் நரகத்துக்கு போறேன்னா சொல்லுவான் அல்லாட்ட, மா அதுல அண்ணி மாலியா ஹலக அண்ணி சுல்தானியா, இறைவா என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்று, என்னுடைய ஆட்சி அதிகாரம் இன்றோடு அழிந்து விட்டது, அதற்கான வாய்ப்பில்லையே, உலகத்தில் இருக்கும் போது எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்தாய், ஆனால் அதை கணக்கிட்டு சேமிப்பதில் தான் என்னுடைய கவலை இருந்ததை தவிர உன்னுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு எனக்கு நேரம் கூடி வரவில்லை, அதில் அலட்சியமா விட்ட குடும்பக்காய் இருந்துட்டேன், இப்ப அதை நினைச்சு கவலைப்படுறனே என்று ஒரு மனிதன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் புலம்புவான் என்பதை சொல்லி காட்டுகிறான். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருந்தருணையும் எம்பெருமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மையெடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று மேலோட்டமாக சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஏராளமான அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறான். பாடமாகவும் படிப்பினையாகவும் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 64வது அத்தியாயம் 15வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும் வல் ஃபித்னத்து வல் மஹ்யா. வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும் வல் ஃபித்னத்து வல் மஹ்யா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினார். இதை ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டான். 2 இடங்களை சொல்றான். 8வது அத்தியாயம் 28வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். 64வது அத்தியாயம் 15வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக செல்வத்தை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த செல்வம் என்பது சிலருக்கு நன்மையாக வரும், சிலருக்கு தீயதாக வரும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அதுல குறிப்பா சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஏராளமான வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு ஆளை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கெட்டவன். நல்லவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு செல்வத்தை கொடுக்க மாட்டான். கெட்டவர்களுக்கு என்ன செய்வான்? கொடுத்துருப்பான். சில நல்லவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தாவூத் என்பவருக்கும் அல்லாஹ் செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியெல்லாம் என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது. துர்கர்ணைக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பார்க்கலாம். அவங்க அதை வச்சு நல்லதுக்கு செலவு செஞ்சாங்க. ஆனா கெட்டவங்களுக்கு ரொம்ப கோடீஸ்வரன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபி சமுதாயத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வம் இருக்குதா இல்லைங்களா, அதை வைத்துக் கொண்டு அவனுடைய செல்வத்தை, அந்த சாவி இருக்குதா இல்லைங்களா, அந்த கஜானுடைய சாவியை அதை பல வலிமை மிக்க கூட்டம் சுமந்தது என்பதை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆகிருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அழிந்து விட்டது என்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு செல்வத்துடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எத்தனையாவது அத்தியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அத்தியாயம் 32வது வசனத்திலிருந்து இந்த வசனத்தை, இந்த வரலாறை எல்லாம் சொல்றான். இது காரூனுடைய வரலாறு கிடையாது, இது வேறொரு வரலாறு. காஃப் அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 3 வரலாறுகளை எல்லாம் பேசுவான். ஒன்று புகைவாசிகள், இரண்டாவதாக தோட்டத்திற்குரியவர்கள் தோட்டவாசிகள், மூன்றாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசா நபியுடைய வரலாறை எல்லாம் அதில் பேசுவான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் யாரை பற்றி சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரர் லட்சாதிபதியா இருந்தாங்க. அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கே பேசுறான். அவர் எப்படிப்பட்ட லட்சாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலரப லஹும் மஸலன் வஜஅல்னாஹும், அதாவது ஒருத்தவருக்கு நாம் என்ன செஞ்சிருந்தோம், தோட்ட
கோடீஸ்வரனா இருக்கிறவரு, பெரிய லட்சாதிபதியா இருக்கிறவரு கெட்டவனா இருக்கிறாரு. ஏழையா இருக்கக்கூடியவர் நல்லவரா இருக்காருல்ல, அவர் ஏழையாக இருக்கிறார் என்பதை எல்லாம் ஆரம்பிக்கலாம். இந்த லட்சாதிபதிக்கு எப்படிப்பட்ட வரலாறை எல்லாம் சொல்லி காட்டுறான், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், அவருக்கு நான் நீங்கள் கற்பனையில் நினைக்காத அளவுக்கு 2 தோட்டங்களை நாம் கொடுத்திருந்தோம். தோட்டம்னா என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம் இருக்குதா இல்லைங்களா? திராட்சை தோட்டத்தை நாம் அவருக்கு வழங்கியிருந்தோம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராட்சை தோட்டம் எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு வழங்கியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது புறமும் இடது புறமும் கண்ணுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தோட்டத்தை வழங்கியிருந்தான். 2 சைடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன மிக பிரம்மாண்டமான தோட்டத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். அது மட்டும் கிடையாது, அது அல்லாஹ் சொல்லி காட்டினான், அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்காக அரணாக வேலியாக நாம் எதை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், பேரிச்சை மரத்தை நாம் அவருக்கு வழங்கியிருந்தோம். பேரிச்சை மரம் இருக்குதா இல்லையா? பேரிச்சை மரத்தை அந்த தோட்டத்தில் எந்த ஆடு மாடும் திண்டுட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேலியாக நாம் கொடுத்திருந்தோம். சுத்தி வேலியாக எதற்கு? பேரிச்சை மரம் இருக்குது. அது அந்த மரத்தை, அந்த தோட்டத்தை பாதுகாக்குது. இது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டினான், இது அல்லாத சில கனிகளையும் அவருக்கு நாம் வழங்கியிருந்தோம். இது அல்லாத அல்லாஹ் சொல்லி காட்டினான், பயிர் வகை தானியம் இருக்குதா இல்லையா? நெல், கோதுமை, உளுந்து போன்ற தானியங்கள் இருக்குதா இல்லையா? இதையும் நாம் அவருக்கு வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். சொல்லிட்டு அன்றைய காலத்தில் எது மிகவும் விருப்பமான கனிகளாக இருந்ததோ அந்த கனிகளையும் அவருக்கு நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய தோட்டம்! இதை எப்படி அல்லாஹ் சொல்றான்னா, அந்த தோட்டத்துல அவருக்கு கொஞ்சம் கூட கனிகள் என்ன செய்யாதான், குறையவே குறையாதான். ஏன் குறையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் அல்லாஹ் சொல்றான், அந்த தோட்டத்துக்கு இடையில் நடுப்புற ஒரு ஆறை அல்லாஹ் என்ன செய்யறான், ஓட செய்திருக்கிறான். பிரம்மாண்டமான ஆறு. அந்த ஆத்துல தண்ணி கொஞ்சம் கூட குறையாது. எப்படி இருந்துச்சோ அதே போன்ற தண்ணி என்ன செய்யுமா, எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த கனிகள் இருக்குதுல்ல, அந்த கனிகள்ல கொஞ்சம் கூட குறையாது. என்ன கனிகள் கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு வருஷம் லாபம் வரும், ஒரு வருஷம் நஷ்டம் வரும். ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்துல எந்த நேரமும் கனிகள் கொடுத்து கொண்டே இருந்தது, குறையின்றி அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்தது என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டினான். இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான்ல, இவ்வளவு லட்சாதிபதியா இருந்தாருல்ல, அவர்கிட்ட என்ன வந்துச்சு தெரியுதா? அதையும் அல்லாஹ் சொல்றான், பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், லட்சாதிபதியா இருந்தார். ஆனா அவரிடத்துல பெருமை வந்து விட்டது. பெருமைனா என்ன? அவருடைய தோழரிடத்தில் உரையாடும் போது எப்படி உரையாடுறாரு தெரியல, நான் உன்னை விட செல்வம் படைத்தவன், உன்னை விட ஆட்கள் பலம் படைத்தவன் என்று என்ன செய்கிறார், அந்த ஏழை மனிதரை ஏழையமாக பார்க்கிறார், கிண்டல் செய்கிறார். அப்ப அல்லாஹ் அந்த மனிதர் சொல்றாரு, ஏன்பா உனக்கு இவ்வளவு பெரிய தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தக்கூடாதா? அந்த அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடாதா என்று என்ன செய்கிறார், அவர் இடத்துல பேசுறார். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, இது அல்லாஹ்வினால் மட்டும் கிடைக்கப்பட்டது இல்லை, என்னுடைய சொந்த உழைப்பினால் கிடைக்கப்பட்டது. நான் விவசாயம் பண்ணி இருக்கிறேன், நான் அதுக்கு பயிரிட்டு இருக்கிறேன், என்னுடைய உழைப்பு அதில் நான் போட்டிருக்கிறேன், அதனால எனக்கு கிடைத்தது என்று என்ன செய்கிறார், அவர் பேசுறார். உடனே அந்த நல்ல மனிதர் சொல்றார், இதை விட சிறந்தது எல்லாம் கொடுப்பான். இல்ல இந்த நீ பெருமை கொள்றீல, இதன் மூலியமாக அந்த அழிக்கக்கூடியவங்க இருக்கான் என்று என்ன செய்கிறார், அந்த மனிதர் சொல்றார். அதே மாதிரி அவருக்கு பெருமை வந்த உடனே அன்று நைட்டு உரையாடல் நடக்கிறது. மறுநாள் காலை அவருடைய தோட்டத்துக்கு அவர் செல்கிறார். அப்படி செல்லும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு நைட்டு தான், ஒரே ஒரு நைட்டுல அவ்வளவு பிரம்மாண்டமான தோட்டத்தை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கிட்டான். அவர் என்ன செஞ்சார் தெரியல, அந்த தோட்டத்திற்கு வந்து அந்த இடத்தில் இருக்கும்போது அவர் விளங்கிக் கொள்கிறார். என்ன விளங்கினார் தெரியல, நாம் பாதை மாறி வந்து விட்டோமோ, நம்ம தோட்டத்துக்கு வராம வேற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு நைட்ல அப்படி எப்படி அழியும்? ஒரே ஒரு நைட்ல அவ்வளவு பிரம்மாண்டமான தோட்டம் அழிஞ்ச சாத்தியமே கிடையாது. அல்லாஹ் நினைச்சு அழிச்சிருவான். அல்லாஹ் நாடினா எதையும் செய்யும். ஆகு என்று சொன்னா குன் ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் உடனே ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு அது மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உடனே அழிச்ச உடனே அவர் என்ன செய்கிறார், தான் நஷ்டமாகிவிட்டோம் என்று சொல்லி தன்னுடைய கையை பிசைந்தவர்
அந்த இடத்தில் நின்றார் என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான். அப்ப இதன் மூலியமா அல்லாஹ் எடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்திருக்கோம், அந்த செல்வம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்குமா என்பது கேள்விக்குறிதான். எப்ப வேணாலும் அழியலாம். அதுக்கு இன்னைக்கு உலகத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ நாடுகள் எடுத்துக்கீங்க, ரோல் மாடலா எடுத்துக்கலாம். என்ன ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனம் மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கடந்த வருஷம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வருஷம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான மாளிகையில் இருந்தவர்கள், லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருந்தவர்கள், இன்னைக்கு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை ரோட்டில் வைத்து துறக்கக்கூடிய நிலைமை மாறிடுச்சா இல்லைங்களா? அல்லாஹ் நினைச்சா யாரையும் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஒண்ணு வேணாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் இருக்கும், துருக்கியில ஒரு நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்துல ஒரு சம்பவம் மட்டும் நடக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த நிலநடுக்கத்துல 33 பில்டிங்க்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறார், அதுல வசிக்கிறார். அவருடைய 33 பில்டிங் அந்த நிலநடுக்கத்துல இடிச்சு நாசமா போயிடுச்சு. மறுநாள் காலையில அந்த என்ன செய்யறாரு, அந்த ரொட்டி ஃபுட்டோட மறுநாள் காலையில வந்து நின்றார். ஏன்? 33 பில்டிங் சொந்தக்காரர், நினைச்சா எப்படி வேணாலும் வாங்கலாம். ஆனா ஒரே ஒரு நைட்டுல அத்தனை பில்டிங்கை அழிஞ்சு மறுநாள் காலையில் உணவு பட்டணத்துக்காக வெளியில நின்றார் என்ற அந்த செய்தியை பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் இதன் மூலியமா எடுக்கக்கூடிய பாடம் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்துருக்கிறேன், நாளைக்கு அது உங்க கையில் இருக்குமா இருக்காதா என்பது உங்களுக்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சுக்கீங்க, நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை நாளை என்று நினைக்காமல் இன்றே அதற்கான தர்மங்களை வழங்கி விடுங்கள் என்பதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சம்பவத்தின் மூலியமாக பாடம் எடுக்கிறான். ஒருவேளை நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க, அதுக்கான பொருளாதாரத்தை செலவு செய்யாம நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்ன 2 நேரங்களில் என்னிடத்தில் வந்து நீங்கள் கவலைப்படுவீர்கள், அழுவீங்க. கண்டிப்பா ஒரு காலத்திலையும் அது மீளவே முடியாது என்பதை எல்லாம் சொல்றோம். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே எல்லாம் சொல்றாங்க. 63வது அத்தியாயம் 10வது வசனத்துல சொல்லி காட்டுறான். நீங்க இப்பயே சுதாரிச்சுக்கீங்க, ஒருவேளை சுதாரிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து நிப்பீங்க, அப்போ ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்ஃபிகு மிம்மா ரஸகக்கும் மின் கப்லி ஐயஅதி அஹதக்கும் மௌத் கால ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம் என்பதை அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் நல்ல வழியில் செலவு செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு மரணம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் கேட்பான, கால ரப்பி என் இறைவா, எனக்கு சிறிது நேரம் நீ அவகாசம் தரக்கூடாதா? ஏன்? நான் விட்டு வைத்த அந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவழித்து விட்டு இப்போது நல்லவனாக வந்து விடுகிறது. எங்க இருக்கிறான்? அவனுக்கு மௌத்து வரக்கூடிய நேரத்தில், மரணம் வரக்கூடிய நேரத்தில், மலக்குள் மௌத்து வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல கையேந்துறான். இவ்வளவு நாள் உனக்கு வாய்ப்பு கொடுத்தமே, அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா? அல்லாஹ் கேட்பான். கொடுத்தோம்ல, 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கல்ல, அப்பெல்லாம் சொல்லப்பட்டுச்சுல, அப்பெல்லாம் விட்டுட்டு மலக்குள் மௌத் எப்போ வந்து நிற்கிறாங்களோ அப்பதான் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை கேட்டுட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான். 23வது அத்தியாயம் 99வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஜா அஹதக்கும் மௌத் கால ரப்பி ரஜஅனி. இதுல எல்லாம் என்ன சொல்றான், அவனுக்கு மௌத் வந்துருச்சுன்னு சொன்ன, மரணம் வந்து விட்டது என்றால் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைப்பான். இதே கோரிக்கை இந்த முதல் வசனத்துல சொல்லல, அதே கோரிக்கை வைப்பான். வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒருவேளை அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்கி, போப்பா இந்த துனியாவில் வாழுப்பா, போய் செலவு செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு நாம திரும்ப அனுப்புனா கூட அவர்கள் எப்படி மாறிடுவார்கள்? அந்த செல்வத்தை திரட்டுவதில் தான் அவர்கள் அக்கறை செலுத்துவார்களே தவிர ஒரு காலத்திலே செலவு செய்ய மாட்டாங்க. அப்படி செலவு செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் நிதானமாக இருப்பார்களே, சிந்திக்கக்கூடிய அறிவில் இருப்பாங்களே, அப்பயே செலவு செய்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இது ஒரு கேட்டகிரி. நல்ல விளங்கிங்க, இது ஒரு கேட்டகிரி. நாம அல்லாஹ்வுடைய பாதையில சரியா செலவு செய்யலன்னா இங்கே ஒரு ஆள் மாட்டுவாங்க. இதுக்கு அடுத்ததா எங்க மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டா அதையும் நல்லா சொல்லி காட்டிடலாம். சூரத்துல் ஹாக்கால சொல்லி காட்டிடலாம். என்ன தெரியல,
அர்த்தம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நாளை மறுமை நாளில் அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டுங்கள், 70 முழம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு எடுத்துட்டு போவான். ஏன்? அவனே வாக்குமூலம் கொடுப்பான். நான் ஏன் நரகத்துக்கு போறேன்னா, அவன் சொல்லுவான் அல்லாட்ட, மாதுல அண்ணி மாலியா ஹலக அண்ணி சுல்தானியா, இறைவா என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரம் இன்றோடு அழிந்து விட்டது, அதற்கான வாய்ப்பு இல்லையே, இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்தாய், ஆனால் அதை கணக்கிட்டு சேமிப்பதில் தான் என்னுடைய கவலை இருந்ததை தவிர உன்னுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு எனக்கு நேரம் கூடி வரவில்லை, அதை அலட்சியமா விட்டேன், பொடும்போக்காய் இருந்துட்டேன், ஆனா இப்ப அதை நினைச்சு கவலைப்படுறனே என்று ஒரு மனிதன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் புலம்புவான் என்பதை சொல்லி காட்டுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே, அதற்காக நாம் சரியாக செலவு செய்தோமா, அல்லது மௌத்து நேரத்திலேயோ மறுமை நாளில் இப்பயாவது யாராவது காப்பாற்றிடுவாங்க, மௌத்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அவருக்கு நாளை மறுமை நாள்ல யாருமே வர, இன்னைக்காவது பெத்த பிள்ளையாவது வந்து நிற்பான், நாளை மறுமை நாள்ல யாரு தெரியுங்களா சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமை நாளில் அவர்களுடைய நிலைமையை பற்றி எல்லாம் சொல்றான். ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதி வ பனி வ ஃபஸீலத்தி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ. நாளை மறுமை நாளில் அவனுடைய தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான், கட்டிட மனைவி விட்டு ஓடுவான், அவன் ஆசை ஆசையா பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு ஓடுவான், எல்லாரையும் விட்டு ஓடுவான். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளில் நான் மட்டும் தப்பிச்சா போதும், தப்பிச்சது மட்டும் கிடையாது, அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பானா, இறைவா இந்த உலகத்திலே வாழும்போது நான் நல்லவனாக தான் இருந்திருப்பேன், ஆனா என்ன இந்த சமுதாயம், என் பிள்ளை, என் குடும்பம் என்ன கெடுத்துருச்சு, இதோ அத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்களை நரகத்திலே போட்டுவிட்டு என்னை விட்டு விடியாதா என்று மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறோம். அப்ப யாரும் உதவ மாட்டாங்க, அப்ப நமக்கு நாமே உதவி கொண்டாதான். அப்ப நம்மளுடைய செல்வம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், அதை நல்ல வழியில் நாம் செலவு செய்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் சில நபர்களுக்கு இந்த பொருளாதாரம் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி பயன் தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதர் வருவார், அவர் வரக்கூடிய நேரத்தில் அவர் இடத்துல அவருடைய நன்மை எடுத்து அல்லாஹ் கையில கொடுப்பான். அப்படி கையில கொடுக்கும்போது அந்த மனிதர் கேட்பார், எப்படி கேட்பார் தெரியுமா? காலரப்பி, இறைவா என்னை இந்த நேரத்தில் மறுமை நாளில் என்னை இழிவாக பார்க்கிறாயா, என்னை கிண்டல் செய்கிறாயா, என்னை ஏழையாக பார்க்கிறாயா என்று கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ண போறேன், நான் ஏன் உன்னை கேலி செய்ய போறேன் என்று கேட்பான். அப்ப அந்த மனிதர் கேட்பானா, இறைவா இந்த பூமியிலே நான் வசிக்கும் போது, இந்த துனியாவில் இருக்கும் போது நான் சரியான அமல் செய்யவில்லை, சரியான முறையில் வணக்க வழிபாடுகள் செய்யவில்லை, சரியான முறையில் உன்னுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை, ஆனா இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை எடுத்து கொடுக்குறியே, அப்ப கிண்டல் பண்ணதான் அர்த்தம். அப்படிங்கும் போது அப்ப மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, இது நீ செய்த நன்மை தான்ப்பா என்று அல்லாஹ் கையில கொடுப்பான். அப்ப என்ன நன்மை? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பூமியில வசிக்கும் போது உள்ள தூய்மையோடு, மன நிம்மதியோடு, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ரூபா தர்மம் செய்யும்ல, அது அல்லாஹ் எப்படி எடுப்பானா, தன்னுடைய வலது கரத்தால் வாங்கி ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று வளர்த்து நாளை மறுமை நாளில் அதற்கான நன்மையை உங்களுக்கு பெருக்கி தருவான். சும்மா ஒன்று கொடுக்க மாட்டான், நீங்க கொடுத்த அந்த ஒரு ரூபாயை மறுமை நாளில் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? நீங்க இந்த உலகத்துல ஆசை ஆசையா எதை வளர்ப்பீங்க? அன்றைய காலத்துல குதிரை குட்டி ஆசை ஆசையா வளர்ப்பாங்க. அதைத்தான் உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க இன்னைக்கெல்லாம் நிறைய பசங்க முன்ன வளர்க்குறாங்க, புறா வளர்க்குறாங்க இல்லைங்களா, புறா வளர்க்குறாங்க, சண்டைக்கோழி வளர்க்குறாங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க எதை ஆசையா வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி ஆசையா வளர்த்து அதை எப்படி பராமரிப்பீர்களோ அந்த மாதிரி பராமரித்து அந்த நன்மையை உங்களுடைய கையில் எல்லாம் கொடுப்பான். இப்ப நாம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? செலவு செஞ்சு அந்த நன்மையை பெறக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறோமா, அல்லது செலவு செய்யாமல்
நம்மளுடைய மனசாட்சிக்கு நமக்கு தெரியும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா. ஆனால் சும்மா சொல்ல முடியாது. நம்ம சமுதாய மக்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செலவு செய்வாங்க. எப்படி செலவு செய்கிறாங்க? நோம்பு கஞ்சின்னு கேட்டால் கொடுப்பாங்க, இஃப்தார்னு கேட்டால் கொடுக்குறாங்க, பள்ளிக்கு கரண்ட் பில்லு கட்டணும் பையன் கேட்டால் கொடுப்பாங்க, அந்த செலவு இருக்கு பையன் அதுக்கு கொடுக்கணும் பையன் கேட்டால் கொடுத்துட்றாங்க. இன்னும் என்னென்ன செலவுகள் இருக்கிறதோ மருத்துவ உதவி கேட்டால் கொடுப்பாங்க, கல்வி உதவி கொடுக்கணும் பையன் கேட்டால் கொடுக்குறாங்க. என்னென்ன செலவு இருக்குதோ கேட்டால் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல அந்த குதிரை குட்டி வளர்க்குதுல அந்த மாதிரி நன்மைக்கு நான் கொடுக்குறேன்னா அதுக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் இருக்குதா இல்லையா? ஒருத்தவன் நல்ல வழியில செலவு செய்யறான், அவன் மௌத்தாயிட்டாலும் அந்த நன்மை அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு செய்ய இந்த சதகத்துல் ஜாரியா என்று அல்லாஹ் சொன்னார். என்னுடைய பொருளாதாரம் இது போன்ற நன்மையான விஷயத்திற்கு செலவு செய்யப்படுகிறதா? நான் செலவு செய்கிறேனா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நாம் அதுக்கு செலவு செய்கிறோம், ஆனா அதனுடைய நன்மை தெரியாமல் செலவு செய்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஃபுல் மதரசான்னு சொல்லி பணம் கொடுப்பீங்க இல்லை, நிறைய பேர் கொடுக்குறோம். ஹிஃபுல் மதரசாவுக்கு எவ்வளோ கொடுப்போம்? 200 ரூபாய் எழுதிக்கிங்க பாய், 500 ரூபாய் எழுதிக்கிங்க பாய், 1000 ரூபாய் எழுதிக்கிங்க பாய், இப்படி கொடுக்குறோமா இல்லையா? இது தப்பான கேட்டால் தப்பு கிடையாது, நம்ம கொடுக்குறோம். ஆனா இந்த ஹிஃபுல் மதரசாவுக்குள்ள அந்த நன்மையை மட்டும் எடுத்து பாருங்க. ஹிஃபுல் மதரசா எம்ஐசி இதுக்குள்ள நன்மையை மட்டும் நீங்க கணக்கிட்டு சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு நன்மை ஒப்படைச்சிடுறேன், நீங்க கணக்கிட்டு சொல்லுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அலிஃப் லாம் மீம் இதை ஓதுனா எவ்வளவு நன்மை? 30 ஒரு எழுத்திற்கு 10 நன்மை, 30 நன்மை. அதை திக்கி திக்கி ஓதுனா 2 மடங்கு, 20 மடங்கு நன்மை. 20 ஏன்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் ஓதுறல, அதனால எனக்கு அந்த நன்மை. இப்ப மொத்த குர்ஆன் இருக்குல்ல, மொத்த குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை? 6212 வசனங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. மொத்த வசனங்கள் 6212 வசனங்கள். இப்போ ஒரு வசனத்துல ஒரு எழுத்து மட்டும் இருக்குமா, எத்தனை எழுத்து இருக்கும்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சுப்ஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வ மிம்மா துன்பித்து அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். இப்போ நான் ஓதுனேன்ல, இது ஒரு ஆயத்து. இந்த ஒரு ஆயத்துல எத்தனை எழுத்து இருக்கும் சொல்ல முடியும், அது பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 எழுத்துன்னு வச்சுக்கீங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்போ 40 எழுத்து ஓதுனா எனக்கு எவ்வளவு நன்மை? 40 நன்மை இருக்கா இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம நன்மைக்குள்ள போயிடுவோம். இதை விட்டுருங்க, இதை விட்டுருவோம். இல்லைன்னா நன்மைக்குள்ள போயிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதரசாவை நாங்க மதரசாவை சுரேஷ் ஜமாத்தில் ஓதுவோம். இப்னு மதரசாவை ஓதிட்டு இருக்காப்புல அவர்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ உள்ள இப்னு மதரசா இப்போ நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க, நான் கேட்டுட்டேன். நாங்க ஓதுற காலத்துல எப்படி இப்னு மதரசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொழுவு சாப்பிட்டு அந்த பேர் தான் சொல்றாங்க. யாரும் சொல்ல 2வது வருஷமா 2வது வருஷம் நாங்க ஓதுற காலத்துல சுன்னத் ஜமாத்துல இப்னு மதரசாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதே தான் சட்டம். எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரிப் இருக்குல்ல, மகரிப்ல இருந்து இஷா, இந்த மகரிப் டு இஷாக்குள்ள ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணணும். ஒரு பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வரைக்கும் குர்ஆன். நீங்க குர்ஆனை பெரும்பாலும் இதுல ஓதிட்டீங்கன்னா 13, 10, 11 இதுல தான் ஓதிட்டீங்க மதரசால ஓதும்போது, மக்தூம் மதரசால ஓதும்போது. ஆனா மதரசா ஹிஃபுல் மதரசா அங்க வந்து 15 வரைக்கும் குர்ஆன்ல தான் ஓதணும். ஏன் 15 வரைக்கும் குர்ஆன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த முடிவுல முடிச்சிடும். மற்ற குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, 13 வரை எடுத்து பாருங்க, அடுத்த பக்கத்துக்கு போயிடும். முதல் அந்த பக்கத்திலே நிற்காது, ஒரு சில வரிகள் தான் நிற்கும், பாக்கி எல்லாம் என்ன செய்யும் அடுத்த பக்கத்துக்கு போயிடும். ஆனா 15 வரியை பொறுத்த அளவுக்கு அந்த பக்கத்துல நின்றோம், அந்த ஒரு பக்கத்தை மனனம் செஞ்சு கொடுக்கணும். அந்த ஒரு பக்கத்தை மனனம் செய்வதற்கு ஒரு ஆயத்தை நாங்கள் எத்தனை முறை ஓதுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 முறை ஓதுவோம். வமாலியல அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். இது ஒரு ஆயத்து. இந்த ஒரு ஆயத்தை 25 முறை ஓதுனா தான் மனப்பாடம் ஆகும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? எத்தனை முறை ஓதுவோம்? நீங்க எத்தனை முறை?
25 தான். அது ஒரு மெயின் செட். அப்பதான் அந்த மெயின் செட்டுக்கே வரும். 25 வரும். இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க, எப்படி தெரியல வருவாங்க, ஒரு ஆயத்தை பாதி பாதியா பிரிச்சுக்குவாங்க. ஒமாலியல ஆபுதுல்லதி ஒமாலியல ஆபுதுல்லதி ஒமாலியல ஆபுதுல்லதி ஃபதரனி வைலை குர்ஜும் ஃபதரனி வைலை குர்ஜும். இதான் இப்படிதான் வரும். எது எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட 80 நிமிஷத்துல 50, அதாவது 10 வசனங்கள் வந்தாலும் அந்த 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணி முடிச்சிடணும். முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன விட்டுருவாங்க நினைக்கிறீங்க? விட மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இஷா தொழுகை, பாங்கு சொல்லப்படும், குர்ஆனை எடுத்து வைக்கணும், இஷா தொழுவணும், தொழுது முடிச்சோட சாப்பாடு வைப்பாங்க. 1/2 மணி நேரத்துல சாப்பாடை முடிச்சிட்டு திரும்ப போய் மாஸ்டர் உட்காந்துக்கணும். எது வரையும்? 10 மணி வரையும். சில பனிக்காலங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தை சுருக்கிக்குவாங்க, ஒரு 1/2 மணி நேரத்தை சுருக்கிக்குவாங்க. இப்போ என்ன ஓதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3 பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க நாங்க என்னத்தை மனப்பாடம் பண்ணோமோ அதைத்தான் ஓதும். 25 முறை ஓதணும்ல, அந்த 25 திரும்பவும் நாங்க ஓதும் மனனம் செய்வதற்கா. இதே செகண்ட் இயர் பசங்களா இருந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க ஓதிருப்போம்ல அந்த பாடத்தை திரும்ப ஓதும். ஒரு பக்கத்தை 4 முறை ஓதும். ஒரு பக்கத்தை மனனம், நாங்க ஏற்கனவே மனனம் செஞ்சதுதான், அந்த மனனம் செஞ்சதை திரும்ப நாங்க கொடுக்கணும் அப்படின்னா 4 முறை ஓதும். அந்த 4 முறை ஓடிட்டு எத்தனை பக்கம்? 4 பக்கம். அந்த 4 பக்கம் எத்தனை கணக்கிட்டுக்குங்க? ஒரு பக்கத்துக்கு 4 முறைனா 8 பக்கம். 4 பக்கம் 8 எத்தனை? நன்னாங்க 16 முறை ஓடிடும். ஓதிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கு யார் லீடரா போட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த பாடத்தை கொடுத்துட்டு போயிடும். இல்லைன்னா விட மாட்டாங்க. சரி பாடத்தை கொடுத்துட்டுமே அதெல்லாம் போயிருங்க தூங்கிடுங்க அப்படிம்பாங்களா? விட மாட்டாங்க. எல்லாரும் பாடம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 10 மணிக்கு விடுவான். யார் பாடம் கொடுக்கலையோ அவர் பாடம் கொடுக்குற வரையும் உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கும். இதோட முடிச்சிருவாங்களா? காலையில் எத்தனை மணிக்கு இருப்பாங்க? 6 மணிக்கு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஃபஜர் தொழுகை இருக்குல்ல, ஃபஜர் தொழுகைக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால பள்ளி வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். அப்ப எத்தனை மணி? இப்போ உதாரணத்துக்கு 5 மணிக்கு வச்சீங்கன்னா 4:30 மணிக்கு எழுந்திருக்கணுமா? முடியாது. 4:15 எழுப்பி விடுவாங்க. அப்பதான் அந்த 1/4 மணி நேரத்துல பல்லு விளக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காரணும். ஏன்னா அப்போ உட்கார்றாங்க எத்தனை மணிக்கு திரும்ப போகணும்? 7:30 மணிக்கு தான் விடுவாங்க. அது வரையும் அங்க உட்கார்ந்துருக்கணும். என்ன ஓதணும்? நேற்று இரவு 25 முறை ஓதணும்ல ஒரு வசனத்தை. அந்த வசனத்தை திரும்ப அதிகாலை ஃபஜருக்கு 13 முறை ஓதணும். அப்படி ஓதுனாதான் அந்த ஒரு பக்கம் மனப்பாடம் ஆகும். சில பேர்லாம் 13 கிடையாது, இன்னும் தாண்டி போயிட்டே இருக்கும். உட்காரவே மாட்டேங்க, கொட்டிக்குவான். சில பேர் குத்துவான், டங்கு டங்குன்னு அடிப்பான். திடீர்னு சவுண்டு கேட்கும், டங்கு டங்குன்னு. என்னடா பார்த்தா தரையில போட்டு குத்துவான். ஏன்டா குத்துற? சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கடா. புது பாடத்தை யார் சொல்லலையோ 7:30 மணி, அதாவது ஃபஜர் தொழுகை வரைக்கும் நமக்கு டைம். ஃபஜர் தொழுகை முடிச்சோடனே அஜர்த்து வந்துருவாங்க. வந்த உடனே அந்த பாடத்தை ஒப்படைங்க. ஒரு பக்கத்துல ஒரு முறை தப்பு வந்தா ஒத்துக்குவாங்க. 2 முறை தப்பு வந்துச்சுன்னா போன் போட்டு ரிட்டர்ன் போயிட்டு வந்துருவாங்க. போய் மனப்பாடம் பண்ணுவோம். எப்ப மனப்பாடம் பண்ணிட்டு எதுல இருந்து விட்டோம்,
இப்ப நான் வாய்க்குள்ளகும் ரை நஷ்டம் உலகான அப்படின்னு பதிலா முஸ்லீம்னு ஓதிட்டேன்னா எனக்கு தப்பு, திரும்ப மனப்படம் பண்ண வரும். அதுக்கு தான் ஓதிக்கிட்டே இருக்கும். எது வரையா? அந்த 12 மணி வரையும் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யணும்? 12ல இருந்து 12 வரை ரெஸ்ட், தூங்கணும். அதுக்கப்புறம் தொழுகை 12 வாங்க சொல்லுவாங்க. வாங்க சொன்ன தொழுது முடிச்சுட்டு நேரா என்ன செய்யணும்? சாப்பிட போகும். 1:30 மணிக்கு சாப்பாடு வைப்பாங்க. 2 மணிக்கு திரும்ப அட்டன் ஆயிடும் கிளாஸ். 2 மணில இருந்து 4:30 மணி வரையும் ஓதுவோம். அது என்ன ஓதுவோம்? காலையில 11 மணிக்கு ஓதுனல, அது என்ன பாடம்னா சபக்கு பாடமா. அது என்ன சபக்கு பாடம்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஓதிருப்பேன்ல, நேற்று இரவு ஓதுனல, அந்த பாடத்தை கொடுக்கணும். அடுத்தது ஜுசு பாடமா. ஜுசு பாடம் பழைய பாடம். அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜுசு நான் முடிச்சிருப்பேன்ல, அந்த ஜுசுவை ரிவன் பண்ணுவாங்க. இன்னைக்கு 6 ஜுசு கொடுக்கணும், நாளைக்கு 6 ஜுசு கொடுக்கணும். இப்படி ஓதிக்கிட்டே இருக்கும். கண்டினியூவா ஓதிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். சில பேருக்கு வேணா வீடியோவில் கொடுப்பாங்க, தொண்டை வலிக்குதா சேர்த்து கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து சொல்லிடுறேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க, நாளைக்கு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்பாரு. கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான். அது 4:30 மணி ஆச்சுன்னா அப்போதான் மனசு நிம்மதியா இருக்கும். ஏன் தெரியல? 4:30 மணில இருந்து 6 மணி வரையும் ரெஸ்ட். விளையாட போலாம், வாக்கிங் போலாம், எங்க வேணாலும் போய்க்கலாம். அந்த காலையில உட்காந்தா பாருங்க, அவன் அதோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வெளியே போக முடியாது. ஏன்? அவன் தான் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. அந்த மத்தியான நேரத்தில் போய் தூங்கிடணும், குளிக்கலாம் கூடாது. அந்த அசர் டைம் வருது பார்த்தீங்களா, அப்பதான் போய் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரணும். இல்லாட்டி அதுவும் கிடையாது. துணி சேர்த்து குளிச்சு வச்சீங்கன்னா அழுத்த முட்டம் பாங்க போட்ட ஆரம்பிச்சுருவாங்க மதரசாவில். அவ்வளவு கஷ்டம். இப்ப நீங்க கணக்கிட்டு சொல்லுங்க, அந்த மாணவ வாழ்க்கையில எத்தனை முறை ஒரு குர்ஆனை ஓதியிருப்பான்? நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு கணக்கே வராதா? ஏன்? ஓதிக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை. ஓதிக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை. இப்ப இதோட மட்டும் கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வச்சுங்க, நம்ம மதரசால எப்படின்னு தெரியாது. நம்ம மதரசால ஓதி கொடுக்குறாங்களே இப்ப ஃபுல் மதரசா, அந்த சட்டம் எப்படி தெரியாது. சுன்னத் ஜமாத்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வீட்டுக்கு போயிடலாம். ரமலான் வருதுல்ல, ரமலான் 13 நாள் 18 நாளைக்கு முன்னாடி லீவு கொடுப்பாங்க. அந்த லீவு முடிச்சோட வீட்டுக்கு போயிடலாம். ஆனா செகண்ட் இயர் பசங்க தேர்ட் இயர் பசங்க போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜ்ல அப்படியே ஆப்போசிட். அவங்க தான் உள்ள பேர் வெளியில ஓடிடலாம். ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே நேரம் ஆப்போசிட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பெண்களுக்கு தொழு வைப்பாங்க. அதனால அவங்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க பல சுன்னத் ஜமாத் பள்ளியாசல ஓதணும், எப்படி ஓதணும், என்ன ஓதணும், எந்த ஆயத்தில் ஆரம்பிக்கணும், எந்த ஆயத்தில் முடிக்கணும், எங்க வந்து சஜிதா செய்யணும், அப்படிங்கிற எப்படி சஜிதா செய்யணும், எப்படி ருக்கு செய்யணும், யார் வந்து பேசுற எப்படி பதில் சொல்லணும், அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை முழுவதும் சொல்லிக் கொடுப்பான். 13 நாள் லீவு கட்டு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் ரமலான். ரமலான் முடிஞ்சு 27க்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போக முடியும். நேரம் தொழு வைக்கிற ஊருக்கு போயிடுவான். அது தொழு வைக்கிற ஊருக்கு என்னத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னா, அஜத்துக்கு ஆல்ரெடி அந்த கமிஷன் போயிடும். மாணவன் கேட்டகிரிக்கு தகுந்தவரை காசு வாங்கிக்குவாங்க. இந்த மாணவன் அனுப்புறேன், நல்ல தொழுவுப்பா, ஆள் அதிகமா இருக்குமா, அமௌண்ட் அதிகமா இருக்குமா, அமௌண்ட் அதிகமா இருக்குன்னா இவனை வச்சுக்க, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துரு. ரமலான் முன்னாடி பேசப்படும். ஏன்? அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், ஓதி இருப்பான். இப்ப அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இப்ப இவர் வாழ்நாள் முழுவதும் ஓதி இருப்பார்ல, இந்த 3 வருஷத்தை மட்டும் எடுத்துக்கங்க, ரொம்பலாம் போவேன். இந்த 3 வருஷம் ஓதிட்டு இவர் வெளியில வந்துட்டார்ல, வெளியில வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி தொழு வைக்கிறார். தொழு வைக்கும் போது ஒரு 100 பேர் நின்று தொழுகிறாங்க இவருக்கு பின்னால நின்று. இப்ப இந்த தொழுவக்கூடிய நன்மை இவருக்கு கிடைக்குமா கிடைக்காது? வருமா வராதுங்களா? வராதா? வருதானே? சரி. இப்ப இந்த மாணவன் ஒரு மாணவனை உருவாக்குறான். இவர் ஓதிட்டு வந்தார்ல, வந்ததற்கு பிறகு இவர் ஒரு மதரசாவில் ஓதி கொடுக்குறாரு. ஒரு 10 பசங்க ஓதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ 10 பசங்க ஓதுறாங்கல்ல, அந்த ஓதக்கூடிய நன்மை இவர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கல. சரி, அந்த 10 பசங்களும் வெளியில போய் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த நன்மை இவர் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அவன் போய் ஒரு 10 பேருக்கு தொழு வைக்கிறான், அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப நன்மைங்கிறது எங்க
நம்ம என்ன நினைக்கிறோம், மதரசா என்பது 3 வருஷம் 30 ஆண்டுகள் போன்று இருக்கும். எப்படா லீவு கிடைக்கும்? இங்கேருந்து மதரசாவுக்கு வரவரையும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி தான். வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவரையும் கணக்கு வச்சுட்டு இருப்பாங்கல்ல, இங்கே வந்தோடனே இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, பாய் பார்த்துட்ட பாய் அஸ்லாம் வலைக்கும், நல்லா இருக்கு பாய், இந்த 10 நாள் தான் பாய் இருக்கு, பேசும்போது 10 நாள் தான் பாய் இருக்கு, 10 நாளைக்கு போயிடும் பாய். அந்த மாதிரி தான் மாசம் வரலையும் அஸ்லாம் கொடுக்கும் 58 நாள் இருக்கு, 60 நாள் இருக்கு, அப்படியே கணக்கு கொடுத்துட்டே இருக்கும். தேதி கிழிக்கும் போது பால் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, இந்த 10 நாள் தான் இருக்கு, 8 நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு, நாளைக்கு ஊருக்கு போயிருந்தா சந்தோஷமா இருக்கும். ஊருக்கு போனோம்னா ஊருக்கு வந்து 2 நாள் தான் சந்தோஷம் முடிஞ்சிடும். ஏன்டா 10 நாள் 2 நாள் போயிடுச்சேன், 8 நாள் தானே, திரும்ப ஊருக்கு போயிருந்தேன். இப்படிதான் அப்ப ஒதுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் பயான்ல உட்காந்துருக்கோம்ல, இல்ல வேற எதுக்காக உட்காந்து பேசுவோம்ல, அந்த மதரசால ஓதிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாணவன் மட்டும் பேசவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் அன்னைக்கு நைட்டு தொழுவிக்கிறதுக்காக ஓதிக்கிட்டே இருக்கும். ஓதிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவன் நின்று அந்த 8 ரக்காயத்தை தொழு வைக்க முடியும். ஒருவேளை அவன் ஓதாம விட்டுட்டானா அவனுக்கு பல தப்புகள் வரும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆன் என்பது ஒட்டகத்தை போன்றது. அதை கட்டி வைத்து சரியான முறையில் நீங்கள் பராமரித்தீர்கள் என்றால் அது உங்களிடத்தில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கலை என்றால் அது உங்களை விட்டு ஓடிவிடும். இப்ப ஒட்டகத்தை அவன் வச்சிருக்கான், உடனே வேணாம வருது, யார் கையில் இருக்கிறது? அவன் கையில் தான் இருக்குது. அப்ப அவன் விட்டுட்டானா அவன் விட மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய அந்த நன்மை எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். ஒரு மாணவனை நான் படிக்க வச்சுட்டா அந்த நன்மை எனக்கு கிடைக்கும். நான் மௌத்தாயிட்டேன், நான் மௌத்தானா அந்த நன்மை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்களா? இந்த மாணவனை நான் உருவாக்கிட்டா 2 நன்மை கிடைக்கும். என்ன? ஒண்ணு சதக்கத்துல் ஜாரியா, இன்னொன்னு என்ன? பயனுள்ள கல்வி. ஒரு மாணவனுக்கு பயனுள்ள கல்வியை நான் கொடுத்துருக்கிறேன், அந்த நன்மையும் எனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. அப்ப என்னுடைய பொருளாதாரத்தை நான் எதற்கோ செலவு செய்கிறேன், இது போன்ற நன்மையான விஷயத்திற்கு, எனக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காரியத்திற்கு நான் செலவு செய்திருக்கிறேனா? நம்ம செலவு செய்யணும். இது நாள் வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். எப்படி கொடுப்போம்? 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு கொடுக்குறோமே, இதுல இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொன்னா நான் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஒரே ஒரு மாணவனை படிக்க வைப்பதற்காக ஒரு மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவு என்ன? நம்ம பிள்ளையுடைய செலவு தான். நம்ம ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம்ல, அதை விட கம்மி தான். எல்கேஜி ஃபீஸ் கூட 7000 வரும். இந்த மாணவனுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளோனா வெறும் 6250 ரூபா ஒரு மாணவனுக்கு. இது நம்மளால ஒரே ஒரு மாணவன் ஒரு மாசத்துக்கு நான் கட்டிட்டேன் அப்படின்னா, இந்த ரமலான் மாசத்துல கட்டிட்டோம்னா ரெட்டிப்பு நன்மை, 2 நன்மை என்ன கொடுக்கும். இப்போ நான் படிக்க வச்சுட்டேன், இப்போ வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நன்மை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்களா? அல்லாஹ் அழகாக சொன்னார்கள், கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஒரு நாள் பதில் போடுற இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போய் கொண்டிருக்கிறாரு. அப்படி போகக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் காலில் ரத்தம் வருது. எப்படி ரத்தம் வருது அப்படின்னா, செருப்பு கிடையாது. நீ நம்ம செருப்பு வகையாக போடுற அந்த மாதிரி செருப்பு கிடையாது, கட்டை இருக்குல்ல பிளாஸ்டிக் கடி, அதை வச்சு துணியை வச்சு கட்டிக்குவோம், சுத்திக்குவோம். அந்த பாதைக்குவோம், சூடு தாங்க முடியாம அதுல சில பேருக்கு ரத்தம்லாம் வரும். அந்த பாதை வெடிச்சு நகம் வெடித்து ரத்தமா வெளியே வரும். அந்த ரத்தத்தோடய அப்படியே போவாங்க. மேடுல இறங்கி பள்ளத்துல இறங்கி பல கஷ்டப்பட்டு போவார்கள். அப்படி போகும்போது அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அந்த நன்மையை ஒரு கூட்டம் இங்கே வராமலே மதீனாவில் இருந்து கொண்டு சம்பாதிக்கிறார்கள் என்றார். ஏன்? அவர்களுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் அவர்களை வரவிடாமல் தடுத்து விட்டது. அதனால் அவர்களுக்கும் அந்த நன்மை அல்லாஹ் வழங்குறான். நம்ம யோசிச்சு பாருங்க, நான் என்னுடைய பொருளாதாரத்தை இது போன்ற நன்மை இதேதான் எம்ஐசிக்கும். நாங்க ஓடும்போது ஜும்மரா அப்படிப்பாங்க, இப்ப எம்ஐசிக்கிறாங்க. 4 வருஷம் சுருக்கிட்டாங்க. எங்களுக்குலாம் 7 வருஷம். அதனால தான் அவங்க அஞ்சு வெளியில வரும்போது மட்டை காத்து சுற்றுறாங்க. சும்மா ஒன்றும் கிடையாது. 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டு அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு எப்படி படிக்கிறாங்கன்னா, அது ஏன் வருதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்பதான் நமக்கு அது புரியும். மண்டகளை ஏன் வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். நமக்கு என்ன தோணும்? அளவுமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம்டா, சொல்லவும் சொல்ல மாட்டோமா? ஒரு கேள்வி கேட்கிறோங்க, நம்மளே என்ன நினைப்போம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு, இல்லை மார்க்கத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஆலைகள் ஓடும் போது என்ன அப்படின்னு
கேட்டீங்கன்னா இந்த 4வது ஜும்ராத் பார்த்தீங்கன்னா அப்பதான் சட்டத்திட்டங்களே வரும். என்ன சட்டத்திட்டங்கள்? உதாரணத்துக்கு இந்த பாக பிரிவினை, சொத்து, இது போன்ற சட்டங்கள் வரும். அப்ப அந்த சட்டங்கள் வரும்போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு சட்டத்தை கையில் கொடுப்பாங்க. சொத்து இருக்குல்ல, தந்தையுடைய சொத்து இவருக்கு சேருமா சேராதா பிள்ளைக்கு, அந்த பிள்ளை அடுத்த முதல் காலத்துக்கு பிறந்ததா 2வது காலத்துக்கு பிறந்ததா, அந்த பொண்ணு யாரை சேர்ந்தவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி யார் யாரெல்லாம் அறிவிக்கிறார்கள், எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா சட்டங்களையும் சொல்லிட்டு வந்து கொடுக்கறது ஆலிம். அதை படிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க. அப்படி படிச்சுட்டு வெளியில வரவங்க அந்த மண்டலம் இருக்குது. அதுதான் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை மக்காவுக்கு, அதாவது ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பும் போது அழகா சொன்னாங்க, அலியே நீங்கள் மார்க்கம் தெரியாத ஒரு கூட்டத்திற்கு செல்கிறீர்கள், அங்க போகும்போது உங்கள் மூலியமாக மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கலிமாவை சொல்லுங்க, அப்புறம் தொழுகை ஏத்துட்டாங்க தொழுகையை சொல்லுங்க, தொழுகை ஏத்துட்டாங்க ஜக்காத்தை போட சொல்லுங்க அவங்களை பத்தி என்று நினைச்சாங்க. சட்டத்தை சொல்லி வளர்க்கிறார்கள். அதுல ஒருத்தவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழிக்கு வந்துட்டாங்கன்னா அரபியர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய சிவப்பு ஒட்டகத்தை இறைவனுடைய பாதையில தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் வளர்க்கிறாங்கப்பா என்று அலி ரலியல்லாஹு அவர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள் என்பதை பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்ற நன்மையான எம்ஐசி படிச்சுட்டு வராங்க, அவங்க படிச்சுட்டு வந்து யாருக்காவது மார்க்கத்தை சொல்லும்போது அதன் மூலியமா யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாம்னா கொள்கையை விலகி வந்துட்டாங்கன்னா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய. அப்ப நம்மளுடைய நன்மைகள் என்பது இது போன்ற போட்டி போட்டு சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மத்திற்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதுதான் சிறந்தது. அதுதான் அல்லாஹ்வுடைய சொன்னார், ஒரு குதிரைக்குட்டியை வளர்ப்பதை போன்று நீ செய்ய வளர்த்துக்குங்க என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அதனால என்ன செய்ய முடிந்த அளவுக்கு இது போன்ற நன்மையான விஷயங்களுக்கு செலவு செய்ய, இது போன்ற நன்மையான விஷயங்கள் நம்ம செலவு செய்யணும்னா அந்த நன்மையை செய்வோம். நாளை வறுமை நல்ல நண்பர்களாக பெருகி கொண்டே வரும். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல விலைக்கு சில நேரங்களில் நம்ம அலட்சியமா விட்டுருவோம், பொடுப்போக்காக எடுத்துக்கிறோம். நம்ம மூணு ஐட்டம் வச்சுருந்தேன் நம்மளுடைய நிலைமை என்னன்னே தெரியாதுங்க. நீங்களாம் பெத்த பிள்ளைங்க பெத்த தாய் தந்தையை பார்த்துக்கிறான்னா யோசிச்சு பாருங்க. எங்க கழுத்தை எடுத்து ரோட்ல போடுறாங்க, பெத்த தகப்பனை ரோட்ல வச்சு அடிச்சு சாவடிக்கிறோம். எதுக்கு நான் கேட்டா சொத்து எனக்கு கிடைக்கணும். நம்ம முஸ்லீம் மாணவர்களை, முஸ்லீம் இளைஞர்களை நிறைய செய்திகளை பாருங்க. ஒண்ணு வேணாம், நைட்டு 10 மணிக்கு குற்றமும் பின்னணியும் போடுவோம். அந்த செய்தி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டு பாருங்க, ஏன்னா இவ்வளவு கொடுமையான நடந்துக்குவாங்க அப்படின்னு. பெத்த பிள்ளைங்க பெத்த தாய் தந்தையர்களை அடித்து கொலை செய்கிறார்கள். என்ன காரணம்? அந்த சொத்து எனக்கு கிடைக்கணும். ஒரு சவர நகைக்காக பெத்த தாய்க்கு தலகாணில முக்கி சாவடிச்சார், தண்ணியில தூக்கி போட்டு சாவடிக்கிறான், விஷத்தை கொடுத்து சாவடிக்கிறான், கழுத்தை எடுத்து சாவடிக்கிறான். நடக்கிறதா இல்லையா? அப்ப நமக்கு பின்னால் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லவில்லை, சில குறிப்பிட்ட பிள்ளைகள் இது போன்று மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கவும் தெரியாது. ஆனா நம்ம சரியா வளர்த்துட்டோம்னா அவங்க நமக்காக செலவு செய்வாங்க. ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் நிலைமை என்னன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்படா காலியாமா இன்னும் எப்படா கிடைக்கணும். அந்த மாதிரி என் வாப்பா எப்படா சாவாரு, எனக்கு எப்படா சொத்து கிடைக்கணும்னு நினைக்கலாம். ரொம்பலாம் ஆய்வு செய்ய வேண்டாம். அதுக்கு யதார்த்தமான உண்மை எடுத்து பாருங்க. பாப்பு இருக்கிற வரையும் என்ஃபீல்டு பாப்பு தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு. பாப்பு எங்கடா மாப்பிள்ளை என்ஃபீல்டு ஏன்டாண்டாரு வந்து உட்காந்து பார்த்தா லீவில் இருக்கிறாரா, அவர் போனோம்னா எனக்கு கிடைக்கும். பாப்பு இங்கே போயிட்டாரப்பா, வந்தோட என்ஃபீல்டு இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டாரப்பா, ஏன்டா பைக்கு போடுறதுக்கா. யதார்த்தமா வீட்டுல நடக்கக்கூடிய விஷயத்தை பாரு. இது தப்பு கிடையாது, உள்ள ஆசை போனா கொடுக்குறதா. இன்னும் சொல்ல போனா சம்பாதிக்கிற சொத்து அவனுக்கு தான் போய் சேரும். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து யாருக்கு போவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். அப்ப நாம இருக்கும் போதே நம்மளுடைய பிள்ளைகள் செலவு செய்வார்களா என்பது தெரியல. நம்ம இருக்கும் போதே என்ன செய்யணும்? இது போன்ற நன்மையான காரியத்திற்கு செலவு செய்து நாம் மூத்தானாலும் நன்மையை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வளர நம்ம எவருக்கும் தொடர்பு சொல்லி உரை முடித்துக் கொள்கிறேன். வாங்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.